வணக்கம் ட்ரீமர்ஸ். நான் தான் உங்கள் ட்ரீம் சேஞ்சர். மார்வல் வந்து ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேனான அனிமேஷன் சீரிஸ் இருக்குல்லங்க, அதுக்கான ஃபஸ்ட் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் உண்மையிலேயே எப்படி சொல்கிறது, ஒரு காமிக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிற விதமே ஒரு காமிக் புக் படிக்கிற மாதிரி, ஒரு காமிக் ஸ்ட்ரிப்பாக ஒரு பேஜை ஓப்பன் பண்ணி படிப்போம்ல, அந்த மாதிரி சூப்பராக ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த அனிமேஷன் சீரிஸ் ஃபுல்லாமே அதே வைப்பில், காமிக் புக் படிக்கிற வைப்பில் தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேங்க, ட்ரெய்லருக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கே நம்ம ஸ்பைடர்மேன் ஸ்பைடர்மேன் தட்ஸ் வாட் எவர் ஸ்பைடர்மேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு 1967 ஸ்பைடர்மேனுக்கான ஒரு தீம் சாங் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அந்த தீம் சாங்கே இங்கே வந்து இன்ட்ரோவாக போட்டு ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலை கொண்டு வந்திருக்காங்க. அது உண்மையிலேயே ஒரு ஃபேமஸான ஸ்பைடர்மேனுக்கு உண்டான தீம் சாங்குங்க. அப்போ 1967 வந்து ஸ்பைடர்மேன் கார்ட்டூன் ஷோவோட அதோட இன்ட்ரோவே இந்த ஸ்பைடர்மேன் சாங் தாங்க. அந்த தீம் சாங்கோட ஒரு புக் ஸ்டோர் தான் காமிக்கிறாங்க. அந்த புக் ஸ்டோரில் வந்து நிறையா காமிக் புக்ஸ்லாம் இருக்குது, நிறையா அடுக்கி வச்சுருக்கிறாங்க. அதில் வந்து மெயினாக நம்ம ஸ்பைடர்மேன் ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேன் காமிக் புக் அந்த பேனலில் தான் காமிக்கிறாங்க, ஹோம் பேஜ். அதில் நம்ம ஸ்பைடர்மேன் வந்து அப்படியே வெப்ஸ்டிங்கை விட்டுட்டு ஒருத்தர் காப்பாற்றி போகிற மாதிரி இருக்குது. அந்த ஹோம் பேஜை பார்க்க ஒரு அமேசிங் ஸ்பைடர்மேனில் இதே மாதிரி தான் ஒரு ஃப்ரெண்ட் பேனல் இருக்கும். அதில் அமேசிங் ஸ்பைடர்மேன் என்ன பண்ணுவார்னா, இதே மாதிரி தான் இதே போஸை கொடுத்துட்டு ஒருத்தர் காப்பாற்றி கூப்பிட்டு போவார். ஸோ அதே ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம ஆட்மே வந்து பீட்டர் பார்க்கர் எழுதி போடுறாங்க. பீட்டர் ஸ்கூலுக்கு லேட்டாக எடுத்துட்டா டக்குனு கிளம்பி போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பீட்டர் பார்க்கர் அவசர அவசரமாக குளிச்சுட்டு சாப்பிட்டு போயிட்டுருக்காரு ஹை ஸ்கூலுக்கு. போகிற வழியில் ஒரு கார் வந்து அவர் இடிச்சிட்டு ஒன்றும் ஆகலை அப்படின்னு கிளம்பிட்டு அவர் வாட்டுக்கு போகிறாரு அசால்ட்டாக. நெக்ஸ்ட்டு பீட்டர் பார்க்கர் வந்து புக் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து அவர்கிட்ட பேச ட்ரை பண்ணோம். ஸோ அந்த பொண்ணு பேர் வந்து நிக்கோ மினரோ நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த சீரீஸில் வந்து நிக்கோ மினரோ இருக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நிக்கோ மினரோ யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சார்சரருங்க, ஒரு விட்சு. அவளுக்கு சூப்பர் நேச்சுரல் பவரெல்லாம் இருக்குது. கையில் வந்து ஒரு பெரிய ஸ்டிக் மாதிரி வச்சுருப்பான். அவங்ககிட்ட நிறைய டெலிகினிசிஸ் பவர், இந்த மாதிரி மேஜிக்கல் எலமெண்ட்ஸ் எல்லாமே தெரியும். அவங்க பேரண்ட்ஸே ஒரு விச்சு தான். அதுக்கப்புறம் திரும்பும்போது ஒரு பொண்ணை எடுத்துடுறான். அவங்க வந்து 2 பேர் கலாச்சிட்டு போயிடுறாங்க, இந்த 2 பொண்ணு பீட்டர் பார்க்கரை. நெக்ஸ்ட் அப்படியே கிளாஸ் ரூமை காமிக்கிறாங்க. பீட்டர் பார்க்கர் வந்து கிளாஸ் நடக்கும்போது அந்த ஸ்பைடர்மேன் சூட்டை வரைஞ்சிட்டு இருப்பார். அதில் வந்து மாஸ்க் ஐடியா அப்படின்லாம் சொல்லிட்டு டைட்டில் போட்டு அந்த மாஸ்க்கை வந்து அப்படியே டிசைனாக வரைஞ்சிட்டு இருப்பார். ஒரிஜினல் ஸ்பைடர்மேனோட சூட்டை தான் அங்கே வரைஞ்சிட்டு இருப்பார். திடீர்னு டோருக்கு வெளியே போலீஸ்கார் சைரன் அடிச்சுட்டு சவுண்டு போயிட்டுருக்கும், ஒரு பிரச்சனை போல். திடீர்னு நம்ம பீட்டர் பார்க்கர் எந்திரிச்சு, எனக்கு பாத்ரூமில் வந்து அர்ஜென்ட்டாக ஒரு வேலை இருக்குது, நான் எதையும் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ப்ரொஃபஸராக இருக்கார்ல கேம்பெல், அவர்கிட்ட சொல்லிட்டு எக்ஸ்கியூஸ் கேட்டு அப்படியே கிளம்புறாரு. அதுக்கப்புறம் வெளியில் வந்து அவரே தயாரித்த ஒரு சூட்டை வந்து எடுத்து போட்டுக்கிறாரு. அவரோட வெப் சூட்டர் வந்து தீரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரோட பேக்கில் வந்து ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் மாதிரி அதுக்குள்ளே வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு, வெப் சூட் தீரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் அப்படியே காஸ்டியூம் மாட்டினவர் வந்து பில்டிங் தாவி அப்படியே வெப் போட்டு பறந்து ஜாலியாக போயிட்டு இருப்பார். திடீர்னு ஒரு சவுண்டு, காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கும்போது ஒரு 3 பேர் வந்து ஒருத்தனை துரத்திட்டு இருப்பாங்க. அப்புறம் அவன் வந்து நடு ரோட்டில் விழுந்துடுவான். அங்கே வந்து கார் அவனை மோத வரும். அப்படியே காருக்கு நடுவில் பூந்து அவர் எப்படியே காப்பாற்றிடுவாப்பில். ட்ரெய்லர் ஸ்டார்டிங்கில் ஒரு ஹோம் பேஜ் ஃப்ரண்ட் பேஜை காமிச்சாங்களே, ஒரு போஸ்டரு ஸ்பைடர்மேனை வந்து ஒருத்தர் காப்பாற்றுற மாதிரி, அதே சீனை வந்து இங்கே வந்து அப்படியே காமிச்சிருக்கிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு காப்பாற்றி கூட்டிகிட்டு ஒரு சந்தில் நின்று அந்த 3 பேர் துரத்துனாங்களே, அவனும் இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அந்த 3 பேர்த்தில் ஒருத்தன் வந்து காஸ்டியூம்னு எவ்வளோ கேவலமாக இருக்கா அப்படின்னு கிண்டல் அடிச்சிருவான். அப்புறம் ஸ்பைடர்மேன் வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தவங்ககிட்ட கேட்பான், காஸ்டியூம்னு கேவலமாக இருக்குது அப்படின்ட்டு. அந்த 3 பேர்த்தில் ஒருத்தன் வந்து ஃபோனை வச்சுக்கிட்டு லைவ் ஸ்ட்ரீம் போயிட்டுருக்கும். இங்கே நடக்கிறதால எல்லாத்தையுமே அப்படியே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பான் லைவில். அதுக்கப்புறம் மிச்சம் அந்த 2 பேரும் ஸ்பைடர்மேனை போட்டு அடிக்க வருவாங்க. ஸ்பைடர்மேன் எப்பவும் போல் வழக்கம் போல் ஒரு ஆக்ஷன் பேக்கை போட்டு அதுக்கப்புறம் அந்த கேமராவை பிடிங்கி, நான் தான் உங்கள் ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேன், நல்லதே மட்டும் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிறைய லைவ் ஸ்ட்ரீம்லாம் போயிட்டுருக்கோம். அதில் வந்து அவெஞ்சர்ஸ் இவனே அடுத்த அவெஞ்சர்ஸ் ஆக போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் கமெண்ட்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க. இதிலே கன்ஃபார்ம் ஆகுது இந்த யூனிவர்ஸில் அவெஞ்சர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் அடுத்த சீனே கிளாஸில் வந்து ஒருத்தங்க கூட ஒரு ஹைஃபை போடுற மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அது ஃப்ளாஷ் தாம்சன் மாதிரி இருக்குது, என்னன்னு தெரியல. நெக்ஸ்ட் அடுத்த ஷாட்டே பீட்டர் பார்க்கரும் நிக்கோ மினரோவும் அதுக்கப்புறம் ஸ்பைடர்மேன் வந்து ரோட்டில் இருந்து அந்த 3 பேர்கிட்ட இருந்து காப்பாற்றினால அவங்க 3 பேரும் உட்காந்து ஜாலியாக அங்கே விளையாண்டுருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க காப்பாற்றின வந்து ஹாரி ஆஸ்பான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஆட்மேவை காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்பைடர்மேன் வந்து எங்கிட்ட இருக்கிற பவர் வச்சு நான் மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அடுத்த ஷாட்டே ஒரு கார் வந்து ஸ்பைடர்மேன் மேலே மோதுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த ஷாட் பார்த்தீங்கன்னா, கேப்டன் அமெரிக்கா சிவில் வாரில் வந்து அயன்மேன் வந்து ஸ்பைடர்மேனை கூட்டிகிட்டு வர போவார் அவர் வீட்டுக்கு. பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன் தெரிஞ்சு. அதுக்கப்புறம் ரூமில் 2 பேர் பேசிக்குவாங்க. ஒரு வீடியோ வந்து அயன்மேன் போட்டு காமிப்பார் ஸ்பைடர்மேன் கிட்ட. அந்த கார் வந்து அவர் மேலே மோதுற அதே சீன் தான் இங்கேயும் அப்படியே அனிமேஷன் அப்படியே டிட்டோவாக பண்ணி காமிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் பீட்டர் பார்க்கர் வந்து ஆஸ்கா பில்டிங்குள்ளே போயிட்டுருக்காரு. அங்கே வந்து ஒரு ஃபோட்டோவில் வந்து கேப்டன் அமெரிக்காவும் நார்மன் ஆஸ்மாவும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ இருக்கும். நம்ம நார்மன் ஆஸ்மானுக்கு தெரிஞ்சிருது பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ தானே ஸ்பைடர்மேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு நார்மன் ஆஸ்மா சொல்கிறாரு, நீ என்னோட ஹெல்ப் மூலிமா நீ நிறைய விஷயத்தை சாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறாங்க.
அப்படியே ஃப்ளாஷில் ஒயிட் கலர் லைட் வெளிச்சத்தோடு காமிச்சு அந்த ஷாட்டை முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஷாட்டே ஸ்பைடர்மேன் வந்து ஒரு ஒயிட் கலர் சூட்டை போட்டு பறந்து வராரு. அது ஸ்பைடர்மேன் 3 படத்தில் வந்து பிளாக் சூட்டு வெனம் சூட்டை போட்டு வந்து கண்ணாடியில் பார்ப்பாரு தெரியுமா, அந்த ஷாட்டை அப்படியே ரீக்ரியேட் பண்ண மாதிரியே இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே வெப்பு விட்டு ஜாலியாக பறந்துட்டு இருப்பார் பில்டிங் தாவி. அதுக்கப்புறம் கிளாஸுக்கு வந்து லேட்டாக வந்து உட்காந்துருவாரு. அவங்க டீச்சர் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க, பீட்டர் பார்க்கர் நீ கிளாஸ் முடிஞ்ச உடனே என்னை வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதோட இந்த ட்ரெய்லரை முடிச்சிருப்பாங்க. ட்ரெய்லர் உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க. ட்ரெய்லர் நிறையாவே அமேசிங் ஸ்பைடர்மேன் காமிக் ரெஃபரன்ஸ் நிறையவே கொடுத்துருக்காங்க. ட்ரெய்லர் ஸ்டார்டிங் ஓப்பனிங் அந்த ஃப்ரண்ட் கவர் ஆகட்டும், அதுக்கப்புறம் அமேசிங் ஸ்பைடர்மேன் காமிக்ஸில் வந்து ஃபென்டாஸ்டிக் ஃபோர் கூட ஜாயின் பண்ணி நிறையா சம்பவம் செஞ்சுட்டு இருப்பான் ஸ்பைடர்மேன். அதில் வந்து ஃபியூச்சர் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பைடர்மேன் ஒரு டீமில் ஜாயின் பண்ணுவாங்க. அந்த ஃபியூச்சர் ஃபவுண்டேஷன் டீமோட லீடர் வந்து வேறு யாரும் இல்லை, நம்ம மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக் தான், ரீட் ரிச்சார்ட்ஸ் தான். அதாவது ஹியூமன் டார்ச் வந்து அப்போ இறந்துருவார். ஸோ அதனால் ஸ்பைடர்மேன் வந்து அந்த டீமில் போய் சேர்ந்துருப்பார். ஸோ அந்த சமயத்தில் இவருக்கு ஒரு சூட் கொடுக்கப்படும். நம்ம ஷூ ஸ்டாம் தான் கொடுப்பாங்க அந்த சூட்டை. ஒரு ஒயிட் கலர் ப்ளஸ் இதே சூட்டை தான் அது கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு பிளாக் கலரில் ஒரு சூட்டு கொடுக்குற மாதிரியும் 2 சூட் மொத்தத்தில் கொடுக்குற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபியூச்சர் ஃபவுண்டேஷன் சூட்டை தான் இங்கே ஸ்பைடர்மேனுக்கு கொடுத்துருக்குறாங்க. பட் அதில் வந்து ஃபென்டாஸ்டிக் ஃபோரில் ஷூ ஸ்டாம் கொடுப்பாங்க. இதில் வந்து நார்மன் ஆசம் வந்து செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்குது. இந்த சூட்டை வந்து அட்வான்ஸ்டு ஷூட்டுன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் இருக்கால, அதுக்கு அப்படியே ஆல்டர்னேட்டிவ் யூனிவர்ஸ். ஏன்னா நம்ம டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனில் வந்து அயன்மேன் தான் மென்டராக காமிச்சிருப்பாங்க. இதில் வந்து நம்ம நார்மன் ஆஸ்மானை வந்து ஸ்பைடர்மேனோட மென்டராக இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. ஸ்பைடர்மேனோட உண்மையான ஐடென்டிட்டி என்னென்னு நார்மன் ஆஸ்மானுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஸ்பைடர்மேனுக்கு சூட் செஞ்சு கொடுக்குற மாதிரியும் காமிச்சிருக்கிறாங்க. இதில் வந்து அவெஞ்சர்ஸ் இருக்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. கேப்டன் அமெரிக்காவும் நார்மன் ஆஸ்மான் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவாகட்டும், அதுக்கப்புறம் அந்த லைவ் ஸ்ட்ரீமில் வந்து நிறைய கமெண்ட்ஸில் வரும். அதில் அவெஞ்சர்ஸ் நெக்ஸ்ட் அவெஞ்சர்ஸ் ஆக போகிறேன் அப்படின்ற மாதிரியும் கமெண்ட் இருக்கும். இது மூலமாக தெரியுது இதில் வந்து அவெஞ்சர்ஸ் இருக்கிறாங்கன்னு. ஸோ இந்த சீரீஸில் வந்து அயன்மேனை கூட காமிக்க வாய்ப்பு இருக்குது. அயன்மேன் கூட நம்ம ஸ்பைடர்மேன் சண்டை போட கூட வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த சீரீஸில் சார்லி காக்ஸான டேர்டெவிலும் கிங்பினும் அப்பேர் ஆகிறதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த சீரீஸில் வந்து பென்ட்லி விட்மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லனை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. அவனோட நிக்நேம் வந்து பார்த்திங்கன்னா விசார்டு. ஸோ இவன் வந்து ஹியூமன் டார்ச்சோட ஒரு எனிமையாக வந்திருப்பான். ஸோ அவனையும் இந்த சீரீஸில் கூட்டிகிட்டு வர போகிறாங்க. இந்த சீரீஸ் வந்து January 29, 2025 ரிலீஸ் பண்ணுறாங்க. மொத்தம் 10 எபிசோடுங்க. ஒரு எபிசோடும் 20 மினிட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சீரீஸில் ஸ்பைடர்மேனோட நிறைய வில்லன்ஸையும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அவெஞ்சர்ஸையும் நிறைய பேர்த்த கூப்பிட்டு வர கூட வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த சீரிஸ் வந்து ஸ்பைடர்மேன் ஃபர்ஸ்ட் மேன் இயர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைட்டிலில் நம்ம டாம் ஹாலண்டோட ஸ்பைடர்மேன் கதையை தான் சொல்கிற மாதிரி இருந்திருக்கு. டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனுக்கு எப்படி இந்த பவர்ஸ்லாம் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேப்டன் அமெரிக்கா சிவில் வார் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டோரியை தான் சொல்கிற மாதிரி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் கதையை மாற்றிருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேன் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் மாற்றிட்டு ஸ்டோரியையும் அப்படியே மாற்றிட்டாங்க. ஆல்டர்னேட் யூனிவர்ஸில் நடக்கிற மாதிரி இந்த சீரீஸில் மென்ட்ரா வந்து நார்மன் ஆஸ்மான் இருக்கிற மாதிரி அப்படியே மாற்றிட்டாங்க. ஓகே ட்ரீமர்ஸ், நீங்கள் எத்தனை பேர் இந்த ஸ்பைடர்மேன் அனிமேட்டட் சீரிஸ்க்காக வெயிட் பண்ணுறீங்க? லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.